அனைவருக்கும் வணக்கம். நமது சேனல் சன் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். சென்னை உட்பட தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட 40 இடங்கள்ல மாநகராட்சி மண்டலங்கள்ல அலுவலகங்கள்ல இப்ப தற்பொழுது லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடத்தி வருகின்றனர். நுங்கம்பக்கம் உட்பட சென்னையில் உள்ள அனைத்து மாநகராட்சி மண்டலங்கள்லையும் இந்த இது ரைடு நடந்துகிட்டு இருக்கு. மெயின் டோர் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு சோதனை நடத்திட்டு வர்றாங்க. இது வந்து சஸ்பிரைஸ் செக் என்று அது ஒரு சோதனைன்னு சொல்றாங்க. எப்போதும் இருக்கக்கூடிய வழக்கம் சஸ்பிரைஸ் செக்குங்கிறதுங்கிறது லஞ்ச புகார் அதிகமா இருக்கிற துறையில வருதோ அந்த துறைக்கு வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து சோதனை நடத்துவது இது வழக்கம். இது பொதுமக்களுக்கும் வந்து அதிகமா அந்த சான்றிதழ் வாங்கும் பொழுது அதிக லஞ்சம் கொடுக்குறாங்களோ அந்த துறையை தேர்ந்தெடுத்து இந்த சஸ்பிரைஸ் செக் வந்து நடத்துறாங்க. அதாவது இதுல வந்து பிறப்பு சான்றிதழ், இறப்பு சான்றிதழ் போன்ற எடுக்கும் பொழுது அதனால நிறைய வந்து லஞ்சம் வாங்குறதுனால லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு வந்து ஒரு பட்டியல் தயார் பண்ணி அது எந்தெந்த ஊர்ல வாங்கினாங்களோ அந்தந்த இதுக்கு இப்போ முடிச்சு இது பண்ணியிருக்காங்க. அதாவது எப்படின்னா இந்த உள்ள அந்த லஞ்ச ஒழிப்புத்துறை உள்ள வந்த உடனே வாயிற்கெல்லாம் பூட்டிட்டு செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது பூரா தமிழகம் முழுவதும் 40 இடங்கள்ல இந்த பணி நடைபெற்றிருக்கிறது. ஏற்கனவே வந்து இதே போல சஸ்பிரைஸ் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல வந்து இந்த மாதிரி நடந்தது. அது போலதான் இப்போ மாநகராட்சி மண்டலங்கள்ல இது நடந்துகிட்டு இருக்கு. அதிக லஞ்சம் வாங்கிக்கிட்டு இருக்காங்க அதிகாரிகள். அதனாலதான் பொதுமக்களுடைய குற்றச்சாட்டின் அடிப்படையில இந்த நடவடிக்கையானது நடைபெற்றிருக்கிறது. இந்த ஒவ்வொரு அலுவலகமும் கடைசி அந்த நேரம் முடிகிற டயத்துல எவ்வளவு பணம் வாங்கியிருக்காங்கிறதுக்காக அந்த அந்த டைம் முடிகிறதுக்கு முன்னாடி வந்து அந்த ஆபீஸுடைய மெயின் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு செக் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல வந்து பணம் எவ்வளவு பிடிச்சிருக்காங்கிறத வந்து ப்ரெஸ் ரிலீஸ் வந்து அப்புறமாட்டி கொடுப்பாங்க. அதனால இது வந்து தமிழகம் முழுவதும் 40 இடத்துல இந்த சென்னை உட்பட 40 இடங்கள்ல லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து இந்த ஆய்வு நடத்து. ஒவ்வொரு இடத்துலையும் பாத்தீங்கன்னா 6ல இருந்து 8 பேர் வரைக்கும் இந்த சோதனையில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த பொதுமக்களுக்கு இடையூறு செய்யற வகையிலையும், அதாவது தன்னுடைய பணியை செய்யாம பொதுமக்கள்கிட்ட வந்து பணத்தை வாங்கி லஞ்சம் பெற்று இதனால ஏற்படுகின்ற பிரச்சனையால தான் இப்ப என்னன்னா தமிழக அரசு வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை மூலமா நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க. அதாவது இப்ப தமிழ்நாட்டுல இருக்கிற 40 இடங்கள்ல மாநகராட்சி அலுவலகங்கள்ல இந்த ரைடு வந்து நடந்துகிட்டு இருக்கு. இது உடனே எடுத்தது கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய தகவல் சேகரிச்சு அதுக்கப்புறம் தான் அந்த ரைடே நடத்தி இருக்கிறாங்க. இனிமேலாவது பொதுமக்களுக்கு நன்மை செய்கிற வகையில ஒவ்வொரு அரசு அலுவலர்களும் அலைய விடாம மக்களுக்கு எந்தவித அலக்களிக்காம அவங்களுக்கு தேவையான அந்த சான்றிதழ்களை வழங்கினா நல்லா இருக்கும். இது மாதிரி ஒரு லஞ்சத்தை வாங்கி பிடிச்சு அது வந்து நீங்க மீடியாவெல்லாம் வந்து உங்க முகத்தை எல்லாம் காமிச்சு அது வந்து நீங்க பாதிக்கப்படுறது இல்லாம உங்க குழந்தைங்க உங்க சொந்த பந்தம் எல்லாம் பார்க்கும் பொழுது அது ரொம்ப அது வந்து எப்படின்னு நான் சொல்ல விருப்பம் இல்லை. அதனால அதெல்லாம் நீங்க கருத்துல வச்சுக்கொண்டு நீங்க வந்து பணியாற்றணுங்கிறது என்னுடைய விருப்பம். அதனால இன்னைக்கு நடக்கிற இந்த ரைடானது இன்னும் சற்று நேரத்துல முடிகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப அவங்க 4 மணிக்கு ஆரம்பிச்சாங்க, சாயங்காலம் 4 மணில இருந்து ஆரம்பிச்சு போயிட்டு இருக்குது. இப்ப மணி 6:30 மணி ஆகுது. அதனால இன்னும் இழுக்கிறாங்களா, நைட்டு எல்லாம் வந்து ரைடு பண்ண போறாங்களாங்கிறது தெரியல.
அதனால இனிமேலாவது எல்லா எல்லா துறை அதிகாரிகளும் பொதுமக்களுக்கு தேவையான அந்த உங்களுக்கு என்ன கொடுத்துருக்குறாங்களோ அந்த முறையில வர்றவங்களுக்கு அந்த மக்களுக்கு அவங்க கொடுக்குற மனுக்கு உடனடியா நடவடிக்கை எடுத்து அவங்கள அலக்களிக்காம செய்தாலே நன்மையா இருக்கும். ஏன்னா இது நாள் வரையும் அப்படி நடக்கல. பணம் இல்லாம எந்தவித காரியமும் நடந்தது கிடையாது. அதனால அதாவது எப்படின்னா நான் சொல்றது ஒரு 100ல ஒரு 10, 20 நடந்திருக்கலாம். அதனால எல்லாத்தையும் நான் குறை சொல்ல விரும்பல. ஆனா நீங்க இனிமேலாவது மக்களுக்கு அவங்க கொடுக்குற அந்த மனுக்களுக்கு உடனடியாவே தீர்வு காண்டீங்கன்னாவே மக்கள் உங்க மேல ரொம்ப மரியாதையோடவும் ரொம்ப இதா இருப்பாங்க. அதனால இனிமேல் இது மாதிரி ரைடு நடக்காதவாறு நடந்து கொள்ள வேண்டுகிறேன். நமது சேனல் சன் மீடியா. நன்றி, வணக்கம்.